இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம்மா சில்லோயிசமில் அனலிட்டிக்கல் மெத்தடில் 3 ஸ்டேஜஸும் பார்த்துருக்கோம் இல்லையா. ரூல் பேஸ்டு ஒன்று, இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்ஸு அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் பேஸ் பண்ணிவிட்டு நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி கேசஸில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். பாசிபிலிட்டி கேசஸ் என்ன, அது மாதிரி பாசிபிலிட்டி கேசஸில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். இந்த பாசிபிலிட்டி கேசஸ் சால்வ் பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க, சார் இந்த பாசிபிலிட்டி கேசஸுக்கு கூட நீங்கள் அனலிட்டிக்கல் மெத்தட் ஏதாவது சொல்கிறீங்களா, இல்லை இதுவும் வென் டயக்ராம் பேஸ் பண்ணி மட்டும்தான் இது சால்வ் பண்ணணுமா, மிச்சது மட்டும்தான் நீங்கள் அனலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணணும், இது பாசிபிலிட்டி கேசஸ் இல்லை ஓன்லி ஃபியூ கேசஸ் வரும்போது நம்ம வென் டயக்ராம் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணுமான்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாசிபிலிட்டி கேசஸ் வென் டயக்ராம் மெத்தட் இல்லாமல் ரூல் பேஸ்டு மெத்தடாக ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டர்னிங் பாயிண்டில் மட்டும்தான் நம்ம இது மாதிரி ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம். இது வரலும் எந்த புக்லேயும் கிடையாது, கன்ஃபார்மாக இது வரலும் எந்த புக்லேயும் கிடையாது. நம்ம டர்னிங் பாயிண்டில் இது நம்ம தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லாம் வருது அன்னிட்டுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாசிபிலிட்டி கேசஸ் கூட அனலிட்டிக்கல் மெத்தட் ரூல் பேஸ்டு ஒன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்றது 1 by 1 பார்க்கலாம். இந்த பாசிபிலிட்டி கேஸ்னா முதல்ல உங்களுக்கு என்னன்றது தெரியணும், அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இம்மீடியட் இன்ஃபரன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது 2 விதமாக இருக்கும். என்னம்மா, இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் இல்லையா. இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ், இம்ப்ளிகேஷன்ஸில் சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட் இருக்கும், கன்வர்ஷன்ஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன வரும், A is directly implied by I and E is directly implied by O. அதே மாதிரி கன்வர்ஷனில் A can be converted into I can only be converted into I, E can be converted into E and also O. இதுதானே நம்ம பார்த்துருக்கோம். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வேறு எந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்க முடியும்ன்றது தான் இம்மீடியட் இன்ஃபரன்சஸில் பார்த்துருக்கோம். இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸ் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். அது பேஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வரலும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா. காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸு, ரூல் பேஸ்டு ஒன்று இதெல்லாம் பார்த்து இப்போ என்னடான்னா பாசிபிலிட்டி கேஸ்ன்றோம். என்ன இந்த பாசிபிலிட்டி கேஸ்ன்னா, இப்போ பாருங்களா, ஆல் ஒயிட் இஸ் black and சொல்லும் போது all black is white and சொல்லலாமா, சொல்லக்கூடாது இல்லையா. A cannot be converted ன்னு சொல்லியிருக்கோம். எதனால, A பேஸ் பண்ணி எவ்வளோ வென் டயக்ராம்ஸ் இருக்குமா, 2, E பேஸ் பண்ணி 1, I பேஸ் பண்ணி 4 வென் டயக்ராம்ஸ் இருக்கு, O பேஸ் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குமா, 3 வென் டயக்ராம் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம A ரிவர்ஸா ஆல் பிளாக் இஸ் ஒயிட் சொல்லணும்னா அது 2 டயக்ராம்லையும் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால அது ரைட்டுன்னு சொல்ல முடியும். பட் ஆல் பிளாக் இஸ் ஒயிட்ன்றது இங்கே கரெக்டு, பட் இங்கே கிடையாது. அதனால தான் A cannot be converted into A அன்னிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இங்கே பாசிபிலிட்டி கேஸ்னா எப்படி வரும் பாருங்க. கன்க்ளூஷனில் ஆல் பிளாக் பீயிங் ஒயிட் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் ஒயிட் இஸ் பிளாக் இருக்கு அண்ட் கன்க்ளூஷனில் ஆல் பிளாக் பீயிங் ஒயிட் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஆல் ஒயிட் இஸ் பிளாக்கு நம்ம வென் டயக்ராமில் எப்படி சொல்லலாம், இது மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா. ஆல் பிளாக் பீயிங் ஒயிட் இஸ் ஏ பாசிபிலிட்டி. அவன் என்ன கேட்டுன்னு இருக்கான், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிபிலிட்டி என்ன, அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுட்டு. ஆல் பிளாக் இஸ் ஒயிட்ன்றது பாசிபிலிட்டி இருக்காமா எங்காவது, இங்கே கிடையாது, பட் இதில் இருக்கு இல்லையா. இருக்குன்னா நம்ம ரைட்டு தான் சொல்கிறோம். ஸோ பாசிபிலிட்டியில் என்னன்னா, இது ஏதாவது ஒரு டயக்ராமில் ரைட்டாக இருந்தாலும் நம்ம ரைட்டுன்ட்டு சொல்லணும். ப்ரீவியஸாக எப்படி சொல்லியிருக்கோமா, இன்மீடியட் இன்ஃபரன்சஸில் எல்லா டயக்ராம்லையும் நம்மளுக்கு வந்தால் தான் நம்ம ரைட்டுன்னு சொல்லியிருக்கோம். பட் இங்கே பாசிபிலிட்டி கேசஸில் என்ன சொல்கிறோம்னா, இது ஏதாவது ஒரு டயக்ராமில் கரெக்டாக இருந்தாலும் நம்ம அது ரைட்டுன்ட்டு தான் சொல்கிறோம். புரியுதாம்மா இந்த டிஃப்ரென்ஸு. இம்மீடியட் இன்ஃபரன்சஸில் என்ன, அது ரைட் அன்னிட்டு எல்லா டயக்ராம்ஸில் இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ அன்னிட்டு சொன்னோம், மிச்சது எதுவுமே வராதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பாசிபிலிட்டி கேசஸில் அப்படி கிடையாது. அதில் ஏதாவது ஒரு டயக்ராமில் ரைட்டாக இருந்தாலும் நம்ம அதை ரைட்டுன்ட்டு சொல்ல போகிறோம். இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் எல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஏ ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வருது. ஏ ரிவர்ஸ் வருதா, I straight வருதா, I ரிவர்ஸ் வருதா, O straight வருதா, O ரிவர்ஸ் அன்றது பாசிபிலிட்டியில் வருதா, E straight வருதா, E ரிவர்ஸ் அன்றது பாசிபிலிட்டியில் வருதான்ட்டு 1 by 1 நம்ம செக் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கு அடுத்தது E ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கடுத்தது I ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கடுத்தது O ஸ்டேட்மெண்ட். அதுதான் நான் நீங்கள் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்னா லெஃப்ட் டு ரைட், ரிவர்ஸ்னா ரைட் டு லெஃப்ட். ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஏ ஸ்ட்ரைட்ன்றது பாசிபிலிட்டியில் வருமா, ஏ ஸ்ட்ரைட்னா ஆல் ஒயிட் இஸ் பிளாக் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஸோ ரிவர்ஸ்னா ஆல் பிளாக் இஸ் ஒயிட் இஸ் ஏ பாசிபிலிட்டி. இதெல்லாம் 1 by 1 நம்ம செக் பண்ணிகிட்டே வரோம். ஒரு ஏ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இன்னும் பாசிபிலிட்டி வரும்ன்றது பார்க்குறோம்.
இ ஸ்டேட்மெண்ட் ஆயிருந்தா இன்னெல்லாம் பாசிபிலிட்டி வரும்ன்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஐ ஸ்டேட்மெண்ட் ஆயிருந்தா இன்னெல்லாம் பாசிபிலிட்டி வருதுன்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஓ ஸ்டேட்மெண்ட் ஆயிருந்தா இன்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வருதுன்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 by 1 செக் பண்ணலாம். நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ பாருங்க, இங்கே ஆல் ஒயிட் இஸ் பிளாக் இருக்கு. ஆல் ஒயிட் இஸ் பிளாக் பி இங்கே பாசிபிலிட்டி அன்ட்டு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ன்ற ஒரு ஃபீலிங் வரும். சார் ஆல் ஒயிட் இஸ் பிளாக்ன்றது ட்ரூ, ஆல் ஒயிட் இஸ் பிளாக் பீயிங் பாசிபிலிட்டி சொல்லலாமே, சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ இது என்னன்னா 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், ஒரு டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பாசிபிலிட்டியாக நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு ஏ ஸ்டேட்மெண்ட் ஆல் ஒயிட் இஸ் பிளாக்ன்ட்டு 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இல்லையா, அது நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு பாசிபிலிட்டியில் டவுட்ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. டவுட்ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. A definite statement, 100% true statement should not be considered under possibilities. சார் இது என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, எதனால நீங்கள் பாசிபிலிட்டியில் சொல்லக்கூடாது? பாசிபிலிட்டி தானே சொல்கிறோம், அது டெஃபினட்டாக இருக்கும்போது ஏன் பாசிபிலிட்டியாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு சின்ன டவுட் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. மதன் இஸ் எ மேன். ஸோ நான் மதன் இஸ் எ மேன் அன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதே ஸ்டேட்மெண்ட் மதன் இஸ் எ மேன் பி இங்கே பாசிபிலிட்டி, மதன் மேனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு உன்னத்தன் சொன்னான்னு நினச்சிக்கோங்க. அதில் எவ்வளோ மீனிங் வரும்மா? தப்பான மீனிங் எல்லாம் வரும் இல்லையா? அதுதான் ஒரு டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது அதுவே நம்ம பாசிபிலிட்டியில் நம்ம பேசக்கூடாது. 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாசிபிலிட்டியில் எடுக்கக்கூடாது. புரியுதாம்மா எதனாலன்ட்டுன்னு? அப்போ ஒரு ஏ ஸ்டேட்மெண்ட்டை ஏ ஸ்ட்ரைட்ன்றது பாசிபிலிட்டியில் வருமானா கிடையாது இல்லையா? ஸோ இது என்னன்னா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது அதே ஸ்டேட்மெண்ட்டை பாசிபிலிட்டியில் சொன்னால் அது தப்பு. சரிங்களா? ஒரு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆர் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது அந்த டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டை பாசிபிலிட்டியில் சொல்லக்கூடாது. சரிங்களா? இங்கே நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஹைஃபன் போட்டு வச்சிடுறேன். இது இன்ட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா அது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், அதனால அது பாசிபிலிட்டியில் வராதுன்றதுக்கு ஹைஃபன் வச்சிடும். இதெல்லாம் இது மாதிரி ஹைஃபன் எல்லாம் எங்கெல்லாம் வைக்கிறோம்னா, இமீடியட் இன்ஃபரன்சஸில் எங்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் வருதோ, எங்கெல்லாம் நம்மளுக்கு கன்வர்ஷன்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் வருதோ அது எல்லாமே இது மாதிரி ஹைஃபன் அன்ட்டு வச்சிடுறோம். எதனாலன்னா அதெல்லாம் டைரெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஏ என்ன டைரெக்டாக ஏ இஸ் இம்ப்ளைட் பை ஐ அண்ட் ஏ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது ஏலேருந்து ஐவை நம்ம பாசிபிலிட்டியில் சொல்லக்கூடாது. ஏன்னா அது டைரெக்டாக இம்ப்ளைடு, ஏ இஸ் டைரெக்ட்லி இம்ப்ளைட் பை ஐ, திருப்பி ஐன்றது நம்ம பாசிபிலிட்டியில் சொல்லக்கூடாது. அது மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஹைஃபனாக மென்ஷன் பண்ணுறோம். அது மாதிரி இல்லாத இருக்கிறதெல்லாம் கிராஸ் மார்க்கா இல்லைன்றது தப்பு பண்ணிட்டு கிராஸ் மார்க்கா மென்ஷன் பண்றோம். புரியுதாமா? ஸோ ஏ ஸ்ட்ரைட் இஸ் நாட் எ பாசிபிலிட்டி, ஏன்னா இட்ஸ் எ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் cannot be considered under possibility cases. ஸோ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அது பாசிபிலிட்டிஸில் எடுக்கக்கூடாது. சரிங்களாமா? ஸோ அதனால இது ஹைஃபன் வச்சிருக்கோம். ஏ ரிவர்ஸ்ன்றது பாசிபிலிட்டியா பாருங்க. all black being white is a possibility. all black being white is a possibility. இது இங்க ரைட், இங்க கிடையாது. பட் ஏதாவது ஒண்ணுத்துல ரைட்டா இருந்தாவே நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ ஏ ரிவர்ஸ்ன்றது பாசிபிலிட்டியா? எஸ் இருக்கு. ஏ ரிவர்ஸ்ன்றது பாசிபிலிட்டி. அதுக்கு அடுத்தது பாருங்க இ ஸ்ட்ரைட். இ ஸ்ட்ரைட்னா என்னமா? நோ ஒயிட் இஸ் பிளாக். நோ ஒயிட் இஸ் பிளாக்ன்றது இங்க எங்காவது வருமாமா? எங்கேயுமே கிடையாது இல்லையா? சோ whenever a statement is there, e straight is not a possibility. a statement இருக்கும்போது a statementல இருந்து e straight நம்ம பாசிபிலிட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இ ரிவர்ஸ்ன்றது பாசிபிலிட்டி வருமா பாருங்க. இ ரிவர்ஸ் no black is white. no black is white is a possibility. அண்ணா இது ரெண்டு டயக்ராம்ல எங்காவது e என்றது வருதா பாருங்கமா? no black is white என்று எங்குமே வரல இல்லையா? so e reverse is also not a possibility. e reverse is also not a possibility. so a statementல a straight என்றது நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா it's a definite statement, it's a 100% true statement. அதுல இருந்து நம்ம பாசிபிலிட்டி எடுக்கக்கூடாது. a reverse என்றது பாசிபிலிட்டி இந்த டயக்ராம்ல இருந்து வந்திருக்கு. e என்றது ஸ்ட்ரைட்டும் வரல, ரிவர்ஸும் வரல. அடுத்தது பாருங்க i. I என்ன? A is directly implied by I இல்லையா? whenever everything is there, something is there is always true. whenever nothing is there, something is not there is always true ன்ட்டு நம்ம இம்ப்ளிகேஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். சோ A என்னவே I கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம பாசிபிலிட்டிஸ்ல எடுக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இது 100% ரைட். அது மாதிரி இருக்கும்போது திருப்பி பாசிபிலிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணக்கூடாது. A can be converted into என்னமா? I இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது some black is white being a possibility என்றது நம்ம சொல்லக்கூடாது. அது கண்டிப்பா டெஃபினட்
டெஃபினட் ட்ரூ இல்லையா, டெஃபினெட்லி இட் இஸ் ட்ரூ, 100% ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ், அதனால அதுவும் எடுக்கக்கூடாது, அதனால நம்ம ஹைஃபன் வச்சிடறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க ஓ ஸ்ட்ரைட்னா என்ன வரணுமா, சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக். சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக்ன்றது இங்க எங்காவது வருமா, ஆல் ஒயிட் இஸ் பிளாக், இங்கே ஆல் ஒயிட் இஸ் பிளாக் தான். ஸோ சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக் பீயிங் ஏ பாசிபிலிட்டி. ஸோ சம் ஒயிட் இஸ் நாட் பிளாக் பீயிங் ஏ பாசிபிலிட்டி ரெண்டுத்துலையும் எங்கேயும் வரல நம்மளுக்கு. அதனால எப்பாவது ஏ ஸ்டேட்மெண்ட் இருந்தா ஓ ஸ்ட்ரைட்ன்றது நாட் ஏ பாசிபிலிட்டி, ஓ ஸ்ட்ரைட்ன்றது நாட் ஏ பாசிபிலிட்டி. ஓ ரிவர்ஸ் வருமா பாருங்க, ஏ ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஓ ரிவர்ஸ் என்ன சொல்லணுமா, சம் பிளாக் இஸ் நாட் ஒயிட் பீயிங் ஏ பாசிபிலிட்டி. அப்படி என்ன ஏதாவது ஒண்ணுத்துல அது ரைட்டா இருந்தாவே நம்ம போலான்ட்டு. சம் பிளாக் இஸ் நாட் ஒயிட் பீயிங் ஏ பாசிபிலிட்டி இந்த ஏரியாலாம் வருமா, சம் பிளாக் இஸ் நாட் ஒயிட் கரெக்ட் தானே, ஒண்ணுத்துல கரெக்டா இருந்தா நம்ம பாசிபிலிட்டிஸ் எடுக்கலாம் இல்லையா. ஸோ அப்ப என்ன வரும், அது ரைட்டா போவோம். ஸோ அப்போ ஓ ரிவர்ஸ்ன்றது நம்ம டிக் பண்றோம். அப்படின்னா ஓ ரிவர்ஸ்ன்றது டிக் பண்றோம். அம்மா இப்போ ஏ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னெல்லாம் பாசிபிலிட்டி வரும்னா என்ன சொல்லணும், ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ், அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஈஸியா பண்ணிக்கலாம். ஒரு ஏ ஸ்டேட்மெண்ட் இருந்தா இதுல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னா ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ், அது தவிர வேற எந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் நம்ம பாசிபிலிட்டிஸ்ல சொல்லக்கூடாது. அப்போ ஒரு ஏ ஸ்டேட்மெண்ட் ஆல் ஒயிட் இஸ் பிளாக் இருந்தா என்ன பாசிபிலிட்டிஸ் வரும்னா ஆல் பிளாக் இஸ் ஒயிட் பீயிங் ஏ பாசிபிலிட்டி, ரைட் ஆன்சர். சம் பிளாக் இஸ் நாட் ஒயிட் பீயிங் ஏ பாசிபிலிட்டி, அது கூட ரைட் ஆன்சர். புரியுதாமா? ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ் தவிர வேற எதுவுமே பாசிபிலிட்டிஸ்ல ஏ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வராது. கிளியரா? அடுத்தது நம்ம செக் பண்ணலாமா, இ ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாமா. இ ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு பாருங்க, இங்க இ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நோ ஒயிட் இஸ் பிளாக் இருந்தா நோ ஒயிட் இஸ் பிளாக் பீயிங் ஏ பாசிபிலிட்டின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஒரே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது அதே ஸ்டேட்மெண்ட்டை பாசிபிலிட்டியில சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன் இல்லையா. மதன் இஸ் எ மேன், மதன் இஸ் எ மேன் பீயிங் ஏ பாசிபிலிட்டி கிடையாது. அதனால இ ஸ்ட்ரைட் இஸ் நாட் ஏ பாசிபிலிட்டி. அது மாதிரி இருக்கும்போது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஹைஃபன் வச்சிடுறோம். இ ரிவர்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டியா பாருங்க, நோ பிளாக் இஸ் ஒயிட், no black is white is 100% true statement இல்லையா. immediate inferencesல என்ன இருக்குமா, E is directly implied by O, E can be converted into E and also O. அது மாதிரி டைரக்டா உங்களுக்கு immediate inferencesல வரது எல்லாமே நம்ம possibilitiesல எடுக்கக்கூடாது. எதனாலனா those are all directly follows, அதனால அது நம்ம possibilitiesல எடுக்கக்கூடாது. சரிங்களாமா? ஸோ அப்போ இ ரிவர்ஸ் பாசிபிலிட்டி வருமானா இல்லை, ஏன்னா அது டைரக்டா ரைட். ஸோ ஈலிருந்து நம்ம பாருங்க ஏ எடுக்க முடியுமாமா பாசிபிலிட்டியில். ஆல் ஒயிட் இஸ் பிளாக் பீயிங் ஏ பாசிபிலிட்டி சொல்லலாமா, கிடையாது. ஆல் பிளாக் இஸ் ஒயிட் பீயிங் ஏ பாசிபிலிட்டி அண்ட் இந்த டயக்ராம் வச்சு சொல்லலாமா, கிடையாது. whenever E statement is there, A straight is not a possibility, A reverse is not a possibility. புரியுதாமா? A straight is not a possibility, A reverse is not a possibility. I எடுக்கலாமா பாருங்க, இதுல இருந்து some white is black straight, I straight என்னமா some white is black being a possibility வருமா, கிடையாது. some black is white being a possibility வருமா, அதுவும் கிடையாது. whenever E statement is there, I straight is not a possibility, I reverse is not a possibility. ஃபைனலா O. ஈலிருந்து O எடுக்கலாமா பாருங்க, E is directly implied by என்னமா O, E can be converted into O. அது மாதிரி இருக்கும்போது நம்ம பாசிபிலிட்டிஸ்ல சொல்லலாமா, கிடையாது. ஏன்னா E is directly implied by O, E can be converted into O. அது மாதிரி டைரக்டா ஃபாலோ பண்ணும்போது அத்தை நம்ம பாசிபிலிட்டிஸ்ல சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ ஓன்றது O straight and O reverse எல்லாமே டைரக்ட்லி ஃபாலோஸ், அதனால இது பாசிபிலிட்டியில நம்ம கன்சிடர் பண்ணவே அவசியம் இல்லை. சரிங்களா? அப்போ ஈலிருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா எதுவுமே கிடையாது. ஈலிருந்து எந்த பாசிபிலிட்டிஸும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஈலிருந்து நோ பாசிபிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் இ. ஸோ நோ பாசிபிலிட்டிஸ் ஃப்ரம் இ ஸ்டேட்மெண்ட். இ ஸ்டேட்மெண்ட்லேருந்து எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது. அப்போ ஏ ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ், அவ்வளோதான். ஈலிருந்து நோ பாசிபிலிட்டிஸ். அடுத்தது என்ன செக் பண்ணலாம், ஐ பார்க்கலாமா. ஸோ ஐ ஸ்டேட்மெண்ட் எடுங்க, சம் ஒயிட் இஸ் பிளாக். some white is black being a possibility சொல்லலாமா, சொல்லக்கூடாது. ஏன்னா டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ கேன் ஐ ரிவர்ஸ் பாசிபிலிட்டியில் சொல்லலாமாமா, some black is white being a possibility அன்ட்டு அதுவும் சொல்லக்கூடாது. எதனாலமா, I can only be converted into I. immediate inferencesல என்ன இருக்குமா, I can only be converted into I. அதனால ஸோ உங்களுக்கு I என்றது நம்ம I ரிவர்ஸ் பாசிபிலிட்டியில் சொல்லக்கூடாது. எதனாலன்னா அதை டைரக்டாக ஃபாலோ பண்ணும். ஸோ I ரிவர்ஸ் இஸ் நாட் a possibility, நம்ம ஒரு ஹைஃபன் வச்சிரும். இப்போ பாருங்க ஐலேருந்து ஏ ஸ்ட்ரைட் எடுக்கலாமா பாருங்க.
எல்லாத்துலேயும் 4 இருக்கு இல்லையா ஐ பேஸ் பண்ணிட்டு இதில் ஏதாவது ஒன்றுத்தில் நம்மளுக்கு ட்ரூவாக வந்தாவே we need to go ahead with that இல்லையா ஏதாவது ஒன்றுத்துலேயே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாவே நம்ம பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு நம்ம சொல்லிடுறோம். ஏ ஸ்ட்ரைட் வருமா பாருங்க ஐலேருந்து ஆல் ஒயிட் இஸ் பிளாக் இங்கே வரல ஆல் ஒயிட் இஸ் பிளாக் இங்கே வருதா எஸ் இங்கேயும் வருதா எஸ் ஒன்றுத்தில் ரைட் இருந்தாவே நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஐ இருக்கும்போது ஏ ஸ்ட்ரைட் இஸ் எ பாசிபிலிட்டி என்ன எஸ் A reverse is a possibility வருதா பாருங்கம்மா. A reverse என்ன வரணும் all black is white being a possibility. all black is white என்றது இங்கே வரல all black is white இங்கே வரல இங்கே வருதா எஸ் இங்கேயும் வருதா எஸ். ஸோ A reverse is a possibility. IN இருக்கும்போது A straight is a possibility, A reverse is also a possibility. E வருமா பாருங்க E straight என்னமா no white is black. இந்த 4 டயக்ராம்லயும் எங்காவது no white is black என்றது வருதா வந்தா அது பாசிபிலிட்டியில் சொல்லிடலாம். no black is white and வருதா பாருங்க E reverse வருதா அதுவும் எங்கேயும் வரல. so E straight is not a possibility, E reverse is also not a possibility. சரிங்களா. ஸோ கடைசியா என்ன இருக்குமா O இருக்கு. O straight என்ன வரும் பாருங்க some white is not black being a possibility. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்றுத்துல ரைட்டாக இருந்தாவே நம்ம பாசிபிலிட்டி கேசஸ்ல எடுக்கலாம். O straight இருக்கா some white is not black. ஸோ இங்கேயே வருது இல்லையா some white is not black இதுலயே வந்துடுச்சு. ஸோ some white is not black இங்கேயும் வரும் ஒன்றுத்துல ரைட் இருந்தாவே பாசிபிலிட்டியில் டிக் தான் போடணும். ஸோ O straight is a possibility. O reverse is a possibility. O reverse என்ன வரணும்மா some black is not white is a possibility. some black is not white is a possibility இந்த ஏரியா வரும். some black is not white is a possibility இங்கேயும் வரும் இல்லையா. ஒன்றுத்தில் உங்களுக்கு ட்ரூ ஆனாவே we need to go ahead with that. so O reverse is also a possibility. அப்போ ஐயில் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்னா ஏ ஸ்ட்ரைட் ஏ ரிவர்ஸ் ஓ ஸ்ட்ரைட் ஓ ரிவர்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. ஏல என்ன இருக்குமா ஏல என்ன இருக்கு பாசிபிலிட்டிஸ் ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ். அதே ஐல ஏ ஸ்ட்ரைட்டு ஏ ரிவர்ஸ் ஓ ஸ்ட்ரைட்டு ஓ ரிவர்ஸ். ஸோ ஏல ஓன்லி ரிவர்ஸ் இருக்கு ஐல என்ன இருக்குன்னா ரெண்டுமே சேர்த்து இருக்கு ஏ ஸ்ட்ரைட்டு ஏ ரிவர்ஸ் ஓ ஸ்ட்ரைட்டு ஓ ரிவர்ஸ். அவ்வளோதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. ஏல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ். ஐல என்ன இருக்கு ஏ ஸ்ட்ரைட் ஏ ரிவர்ஸ் ஓ ஸ்ட்ரைட் ஓ ரிவர்ஸ். சரிங்களா. ஈல பாசிபிலிட்டியே கிடையாது. ஃபைனலாக என்ன செக் பண்ணணும்மா ஓ ஸ்டேட்மெண்ட். ஓ ஸ்டேட்மெண்ட் எடுங்க some white is not black some white is not black being a possibility சொல்லலாமா சொல்லக்கூடாது. இதனாலன்னா சேம் ஸ்டேட்மெண்ட் should not be considered under possibilities இல்லையா. டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது we should not consider under possibilities. ரிவர்ஸ் வருமா பாருங்க some black is not white is a possibility. some black is not white இந்த ஏரியா எல்லாம் வரும் இல்லையா இங்கேயும் வரும் some black is not white is a possibility. ஸோ அப்போ O reverse is a possibility அண்ணா yes whenever O statement is there O reverse is a possibility. சரிங்களா. O statementல இருந்து A statement எடுக்கலாமா பாருங்க. A straight அண்ணா என்ன வரணுமா all white is black all white is black எங்காவது இருக்கா கிடையாது. so whenever O statement is there A straight is not a possibility. A straight is not a possibility. A reverse வருமா பாருங்கம்மா. A reverse அண்ணா என்ன வரணுமா all black is white is a possibility. all black is white அண்ணா இது எங்காவது வருதா இங்க வருது இல்லையா. ஒன்றுத்துல வந்தாவே நம்ம பாசிபிலிட்டிஸ்ல we need to move ahead. so whenever O statement is there A straight is not a possibility but A reverse is a possibility. A reverse is a possibility. அடுத்தது என்ன எடுக்கணுமா E statement. E statement வருதா பாருங்க. E straight என்ன வரணும் no white is black இங்க வருது இல்லையா ரைட் தான். so whenever O statement is there E straight is a possibility. whenever O statement is there E reverse என்ன வரணுமா no black is white that is also possibility இல்லையா. so whenever O statement is there E straight is a possibility E reverse is also a possibility. புரிஞ்சதா புரிஞ்சிட்டு இருக்கா. ஸோ கடைசியில் என்ன இருக்கு பாருங்க O statementல I இருக்கு. I straight என்றது பாசிபிலிட்டியா some white is black some white is black இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இல்லையா. ஸோ I straight is a possibility. I reverse என்றது பாசிபிலிட்டியா ஸோ some black is white அதுவும் இதுலேயும் கரெக்ட் இதுலேயும் கரெக்ட் தான். ஸோ அதனால O statement இருக்கும்போது I straight is a possibility I reverse is also a possibility. இங்கே பார்த்தீங்கன்னா ஓல ஏ ஸ்ட்ரைட் தவிர எல்லாமே இருக்கு இல்லையா. ஏ ஸ்ட்ரைட் ஆஃப்கோர்ஸ் ஓ ஸ்ட்ரைட் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அது தவிர ஓல எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வருது. அதனால தான் நம்ம ரூல்ஸில் எங்கேயுமே ஓ கிடையாது இல்லையா. ஓ cannot be converted ஏ பிளஸ் ஏ ஏ பிளஸ் இ ஐ பிளஸ் ஏ ஐ பிளஸ் இ இ பிளஸ் ஏ இ பிளஸ் ஐ எங்கேயுமே ஓ வரல. அங்கே ஓ cannot be converted. பட் இங்கே பாசிபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்திருக்கு. எது தவிரமா ஏ ஸ்ட்ரைட். ஏ ஸ்ட்ரைட் தவிர அஃப்கோர்ஸ் ஓ ஸ்ட்ரைட் விட்டுட்டா எல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஓலேருந்து வருது. புரியுதா
புரிஞ்சுதாமா என்னான்ட்டு? இன்னொரு வாட்டி எல்லாம் ரிவைஸ் பண்ணலாமா? ஏலேருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா? ஏ ரிவர்ஸ், ஓ ரிவர்ஸ். ஐலேருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஏ ஸ்ட்ரைட், ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரைட், ஓ ரிவர்ஸ். ஈலேருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஈலேருந்து நம்ம எந்த பாசிபிலிட்டிஸும் எடுக்க முடியாது இல்லையா? ஃபைனலாக ஓலேருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? எக்ஸப்ட் ஏ ஸ்ட்ரைட், எக்ஸப்ட் ஏ ஸ்ட்ரைட், அஃப்கோர்ஸ் ஓ ஸ்ட்ரைட், ரெஸ்ட் ஆல் ஆர் பாசிபிலிட்டிஸ். மிச்சது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். ஸோ ஓல ஏ ஸ்ட்ரைட்டு அண்ட் ஓ ஸ்ட்ரைட் தவிர மிச்சது எல்லாமே பாசிபிலிட்டிஸில் வந்துடும். ஓ ஸ்ட்ரைட் எப்படியும் எடுக்க மாட்டோம். அதனால என்ன சொல்கிறோம்னா, ஓ சொல்லும்போது ஏ ஸ்ட்ரைட்டு தவிர எல்லாமே பாசிபிலிட்டிஸ் அட்டு சொல்கிறோம். ஸோ ஓ ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஏ ஸ்ட்ரைட்டு தவிர எல்லாமே பாசிபிலிட்டிஸ். நம்ம புரிஞ்சதா பாசிபிலிட்டிஸ்ன்றது? ஸோ இது இல்லாமல் சில ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது அடிஷ்னலாக. அது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். புரிஞ்சதாமா பாசிபிலிட்டி கேசஸ் எப்படி அனிட்டேன்னு? திருப்பி இன்னொரு வாட்டி ஃபைனலாக ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ ஏல என்ன எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஏ ரிவர்ஸ், ஓ ரிவர்ஸ். ஐல என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஏ ஸ்ட்ரைட், ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரைட், ஓ ரிவர்ஸ். அண்ட் ஈல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஓல என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு? எக்ஸப்ட் ஏ ஸ்ட்ரைட், மிச்சது எல்லாம் பாசிபிலிட்டிஸ். எக்ஸப்ட் ஏ ஸ்ட்ரைட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஓ ஸ்ட்ரைட், மிச்சது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். புரிஞ்சதாமா? இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியர்? பாசிபிலிட்டிஸ் சம்பந்தப்பட்டு ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியும். சரிங்களா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் செஷனுக்கு போகிறோம். சரிங்களா?